இல்லங்க இந்த ஜாஃபர் சாதிக் பாஷா எல்லாம் கரும் முடிச்சுன்னு அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான். திமுக கடவுள் இருக்கிற சைத்தான் பசங்க தான் இவங்களாம். நான் இல்லைன்னே சொல்லல. சிவகங்கை மாவட்டத்தில் 2 குடம் தண்ணிக்கு பெண்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க தானே? என்ன கழட்டிட்டு இருந்தீங்க? மக்களுக்கு 2 குடம் தண்ணி கொடுக்க துப்பு கிடையாது. ஆட்சியில் உட்காந்து சிறந்த ஆட்சின்னு பேசுறீங்க. 2024 2 குடம் தண்ணிக்கு அலையிறாங்க. எடப்பாடி காலத்தில் அப்படி அலைஞ்சாங்களா? இவ்வளோ பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஒழுங்கா சிறப்பாக செயல்பட்டு இருந்த அம்மா உணவகத்தை மூடுனீங்க. இன்னைக்கு வசதிப்படுத்தி நீங்க மாதிரி கொள்ளை கோடி கோடியா வச்சிருக்கீங்கல்ல, அவன் வந்து சொகுசா சாப்பிட முடியுங்க. வெறும் 2 ரூபா அந்த 2 இட்லி சாப்பிட்டு ஒரு குழந்தை பசி அறியும். சோத்துல கை வச்சிங்களாடா? இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பிட்ற சோத்துல கை வச்சு அப்படி ஒரு பொழைக்க சொல்லுது உங்களுக்கு. அதை வந்து பல மடங்கு நீங்க தானே கொண்டு வரணும். நீங்க என்ன சொன்னீங்க? போட்டிக்கு கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன். நீங்க உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு 500 கலைஞர் உணவகம் கொண்டு வருவீங்க. 3 வருஷம் முடிவடைஞ்சிருச்சு, முக்கிட்டு கிடக்குறீங்க. அடிப்படையான விஷயம் என்னங்க? தண்ணி இருங்க. தண்ணி கொடுக்க துப்பு கிடையாது, சோறு கிடைக்க துப்பு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சாதி வன்மத்தை ஊட்டிட்டு இருக்கீங்க. வேங்கவேலி பிரச்சனைக்கு இது வரைக்கும் தீர்வு எட்ட முடியலைங்க. உன் பிள்ளைக்கு தலைக்கு விலை வச்சோன்னு அவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குறீங்க. என் மக்கள் வந்து பேண்ட் வச்சு தண்ணி குடிக்கணுமா? தண்ணி உங்களுக்கு குடிப்பீங்களா நீங்க பேண்ட் வச்சு கொடுத்தா?